ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா நம்ம எப்படி நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கு எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நீங்கள் வந்து ஸ்டூடியோவில் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், மொபைல் ஆப் ஸ்டூடியோவில் ஆட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இதை மொபைலில் தான் எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா க்ரோம் ஓப்பன் பண்ணி அந்த 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணி studio.youtube.comக்கு வந்துருங்க. வீடியோ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோக்கு எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க் காட்டும், அதுதான் எடிட் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தான சைடில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு சின்ன பாப்பப் மாதிரி லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமேட் டெம்ப்ளேட், அதாவது யூடியூப்பே நமக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கொயர் மாதிரி காட்டுறது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் மாதிரி காட்டுறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பட்டன், அதாவது நீங்கள் உங்கள் சேனல் லோகோ போட்டு ஒரு வியூவர் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் அது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ நமக்கு யூடியூப் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டெம்ப்ளேட் இருக்குது. எனக்கு இந்த எந்த டெம்ப்ளேட்டுமே வேணாம்பா, நானே ஒரு டெம்ப்ளேட் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். அது பார்த்தீங்கன்னா வீடியோ, பிளேலிஸ்ட், சப்ஸ்கிரைப், சேனல், லிங்க். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி வேறு வீடியோவில் வந்து நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ட் ஸ்க்ரீனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூ காட்டும். கீழே செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ காட்டும். கீழே டைம் லைனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ், பிளேலிஸ்ட், சப்ஸ்கிரைப் பட்டன், இப்படி வந்து நான் 3 ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதோட லென்த்தை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து மொபைலில் லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களால் வந்து மொபைலில் இதோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த டைம் லைனில் இருக்கிற அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணோடனே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைமிங் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வந்து எந்த இடத்துல ஸ்டார்டிங் ஆகணுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக டைமிங் பார்த்து நோட் பண்ணிவிட்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டிங் டைம். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைம் கோடை வந்து நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ்க்கு மேலே அதை வந்து உங்களால் லென்த்தன் பண்ண முடியாது. 20 செகண்ட்ஸ் தான் எண்டு ஸ்க்ரீனோட டியூரேஷன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அதை வந்து டிக்ரீஸ் வேணால் பண்ணிக்கலாம். 15 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா மினிமம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கு மேலே உங்களால் வந்து அதை வந்து ஷார்டன் பண்ண முடியாது. மறந்துடாதீங்க, எண்டு ஸ்க்ரீனோட மினிமம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் மட்டும்தான். அட்லீஸ்ட் உங்கள் எண்டு ஸ்க்ரீன் வந்து 5 செகண்ட்ஸ்னாச்சும் அந்த வீடியோவில் இருக்கணும். அப்போ தான் எண்டு ஸ்க்ரீன் வந்து சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணான்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த டைம் லைனில் இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த டைம் கோட் எழுதுகிற ஆப்ஷன் கிட்டே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் வந்து தேவையில்லை. அதுக்கு பதிலாக நான் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு நான் செலக்ட் பண்ணேன்னா நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோவை மட்டும் என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி உங்கள் வீடியோஸ்க்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வீடியோவில் வந்து ஐ கார்டு ஆட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.